இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நாட்டின் 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். பஞ்சாப், மேற்கு வங்கம், குஜராத் மற்றும் கேரளாவில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்த 5 தொகுதிகளுக்கும் ஜூன் 23 அன்று வாக்குகள் எண்ணப்படும். தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கும் இந்த தேர்தல்கள் முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. பஞ்சாபில் உள்ள மேற்கு லூதியானா தொகுதியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குர்பிரீத் சிங் கோகியின் மறைவை தொடர்ந்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநிலங்களவை எம்பி சஞ்சீவ் அரோரா போட்டியிடுகிறார். இதில் அரோரா வெற்றி பெற்றால் அதன் மூலம் அவரது இடத்தில் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது மணிஷ் சிசோடியா மாநிலங்களவைக்கு செல்லக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி இதை மறுத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் காலிகாஞ்ச் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ நசிருதீன் அகமதுவின் மறைவை தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அவரது மகள் அலிஃபா அகமதுவை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரும் இந்த இடைத்தேர்தல் மம்தா பானர்ஜியின் கட்சிக்கும் ஆட்சிக்கும் குறியீட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது. குஜராத்தில் கடி மற்றும் விசாவதர் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கடியில் பாஜக எம்எல்ஏ கர்சன்பாய் சோலங்கியின் மறைவுக்கு பிறகு அந்த இடம் காலியானது. விசாவதரில் எம்எல்ஏ பாயனி பூபேந்திரபாய் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததால் இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த 2 தொகுதிகளிலும் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே மும்முனை போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணியின் ஆதரவை பெற்ற சுயேச்சை எம்எல்ஏவாக இருந்த பிவி அன்வர் பதவி விலகியதால் நிலம்பூர் தொகுதி காலியானது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் அன்வர். பிரியங்கா காந்தியின் வயநாடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது நிலம்பூர் சட்டமன்ற தொகுதி. எனவே ஆளும் இடது முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி இரண்டுக்கும் முக்கியமான தேர்தல் இது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.